கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து நமக்கு தெரியாம யாரோ ஏதோ பண்ணிருக்காங்கண்ணே. அப்படி யாராவது நமக்கு தெரியாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். அவங்களும் நமக்கு எதிரி தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்லடா. நீ தேவையில்ல மனசை போட்டு குழப்பிக்காத. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் கம்பெனி கிளம்புறேன். சரிண்ணே. வரேன். இன்னும் தூங்கலையே நீங்க? தூக்கம் வரல. ரொம்ப நேரம் சாமி ரூம் முன்னாடி நின்றுட்டு இருந்த. ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருந்ததில்லை. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. தமிழ் வீட்டை விட்டு வெளியே போனப்போ உனக்கு தெரியாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அது மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைக்கலன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்கிட்ட எதையோ மறைக்கிறியோன்னு தோணுது. பாரு, என் முகத்தை கூட உன்னால் பார்க்க முடியல. இப்போ வெளியில் தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, அப்போ கூட நீ தமிழ் முகத்தை பார்க்கல. உன்கிட்ட ஒரு பதட்டம், உன் கண்ணில் ஒரு பயம் தெரியுது. எனக்கு என்னமோ கார்த்திக் சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்குமோன்னு தோணுது.